ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி தாண்டி ஆலியார் பக்கத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு தெரியுது. கிட்டத்தட்ட ஆலியார் வந்து 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே வந்து மீன் குழம்போட சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது மீன் வந்து இன்றைக்கி பிடிச்ச மீன், அதாவது இந்த ஆலியார் டேமில் பிடிச்ச ஃப்ரெஷ் மீனை வந்து இவங்க வந்து குழம்பு வச்சும் பொரிச்சும் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே பொள்ளாச்சியில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். இங்கே வந்திருக்கோம். இங்கே கிளைமேட்டை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சுட சுட மீன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா அருண் மெஸ். இங்கே வந்து காலையில் டிஃபனும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து ஹோட்டல் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் நிற்கிடலாம். மீன் சாப்பாடு மீன் குழம்போடு சேர்த்து ஒரு பிடி பிடிச்சிடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். ஒரு குழம்பு மீன் அப்படி குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்போட சாப்பாடு வாங்கியிருக்கோம். அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து 60 ரூபா ப்ளஸ் மீன் குழம்பு கொடுத்துருவாங்க. அது போக ஒரு மீன் வந்து இங்கே வந்து 30 ரூபா. என்னென்னா குழம்பு மீன் வாங்கினாலும் 30 ருபீஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி பொரிச்ச மீன் வாங்கினாலும் இங்கே வந்து 30 ருபீஸ் தான். இந்த மீன் வந்து ஃப்ரெஷ் மீன், இப்போ டேமில் பிடிச்ச இன்றைக்கி பிடிச்ச ஃப்ரெஷ் மீன் இது. ரெண்டாவது இந்த சாப்பாடு கூட 2 பொரியல், அப்பளம், ரசம், மோர் எல்லாமே வந்துடுது. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா டேஸ்ட் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மீன் குழம்பு சாப்பாடு. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா கொதிக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்பா, ரைஸ் பார்த்திங்களா, நல்லா வந்து பாஸ்மதி அரிசி மாதிரி பெருசாக இருக்குது. நல்லா நீளமாக இருக்குது. குழம்பு வாசனையே செம்மையாக கம்மன் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்குது. இவங்க தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி நல்லா கம்மன்னு வாசனையோடு செஞ்சுருக்காங்க. வாவ், டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெகுலர் மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த குழம்பு மீன் ஒன்று டேஸ்ட் பார்த்துருவோமா? நல்லா கொதிக்குதுங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பின்னாடி நின்றுட்டு நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கார். அது அவரோட ஃபேஸ்புக்கில் எதில் போடுவார்னு நினைக்கிறேன். ப்ரோ, கிளாசிக் வில்லேஜ் ஃபுட்டுன்னு சேர்த்தே போட்டுருங்க. நீங்கள் பார்த்தீங்களா, குழம்பு மீன் வில்லேஜ் ஃபுட்டுங்க. குழம்பு மீன் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்புத்தன்மையெல்லாம் இறங்கி நல்லா மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. முள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த 2 பொரியல் இருக்குது இல்லையா, பொரியல் டேஸ்ட் பார்த்துருவோம். ஒன்று முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பர், நல்லா காரசாரமாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, நமக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக ரொம்ப இங்கே ஒரு கேமராவில் பேசுவான் பார்த்தீங்களா. இது நல்லா பச்சை பயிர் உடம்புக்கு குளிர்ச்சி வேறு. வீடியோ வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிரும், ஏன்னா இவர் போட்டுருவார். ஆமாங்க. அது சாப்பாடு இந்த பச்சை பயிறு சூப்பராக இருக்குது.
அருமையாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு, மீன் ரோஸ்ட் இதெல்லாம் சாப்பிடும்போது மனசுக்கே ஒரு திருப்தியாக இருக்குது. அடுத்தது வந்து மீன் ரோஸ்ட். உப்பு காரமெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல காரசாரமாக இருக்கும், மீனுக்குள்ளே அந்த மசாலா அந்த காரமெல்லாம் இறங்கியிருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இறங்கியிருக்கு. டேஸ்ட் வாய்ஸ் சூப்பருங்க, நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா இவங்க எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, பார்த்தாலே தெரியுது. ஒரு சில இடத்துல மீன் ரோஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செக்கச்செவேர்னு இருக்கும், பட் கண்ணுக்கு அழகாக இருக்கும், நமக்கு அதுதான் பிடிக்கும். பட் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். இங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக அப்பளம் கொடுத்துருக்காங்க. போதுங்க, போதும். மீன் குழம்பு. அது போக அடுத்தது வந்து கத்திரிக்காய் சாம்பார். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் இங்கே வந்து சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரிலாம் இருக்குது. சாம்பார் சூப்பராக இருக்குங்க. என்னென்னா நல்லா கொதிக்க இருக்கிறதுனால நமக்கு சாம்பார் டேஸ்ட் வந்து சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது. போதுங்க. ஆஹா, ரசம் கொதிக்க வந்திருக்கு, செய்யவே முடியல. வாவ், பருப்பு ரசம் நல்லா புளி தூக்கலாக வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. நல்லா கொதிக்க நல்லா சாப்பிட கபன்னு உள்ளே இருந்தது. ரசம் கூட லைட்டாக பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா? அல்டிமேட்டுங்க, பொரிச்ச மீன் வித் ரசம், வேறு லெவல் டேஸ்ட்டு. மோர் நல்லா திக்காகவே இருக்குது. போதுங்கக்கா. உப்பு போட்டுக்கிறேங்க்கா. மோர் நல்லா இப்போ தான் புளிக்க ஆரம்பிக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பருங்க. ஓ, எல்லாமே சுட சாப்பிட்டுட்டு ஃபைனலாக இந்த மோர் சாப்பிடும்போது திருப்தியாக இருக்குது. அக்கா வணக்கம். அக்கா கடை பேர் என்னங்க? அருண். நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? 17 வருஷம் பண்ணுறேன். 17 வருஷமாக பண்ணுறீங்க. என்னென்ன ஸ்பெஷல்? மீன் தான் ஸ்பெஷல். மீன் குழம்பு, பொரிச்ச மீன். ஓகேங்க. சாப்பாடு, ரசம், கூட்டு, பொரியல். ஓகேங்க. மதியம் மட்டும்தான் இல்லைங்களா? காலை டிஃபன் இருக்கும். மதியமும் இருக்குது. காலை டிஃபன் என்னென்ன இருக்குது? டிஃபன் இட்லி, தோசை, சரி, ஊத்தாப்பம், முட்டை தோசை. ஓகேங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், மீன் குழம்பு. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து மீன் குழம்போட மீன் பொரிச்சும் கொடுத்தாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா சுட கொதிக்க நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சர்வ் பண்ணாங்க. இங்கே வந்து இந்த கிளைமேட்டுக்கு இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட் டேஸ்ட்டு. காரமெல்லாம் பக்காவாக அளவாக போட்டு செஞ்சுருந்தாங்க. இவங்களோட கைப்பக்குவம் வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆலியார் போகிறப்போ 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது, கரெக்டாக அந்த போர்டு பக்கத்துலேயே இருக்குது, அருண் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.